நீங்க என்னென்ன மீன் வளர்க்குறீங்க, என்னென்ன கோழி வளர்க்குறீங்க, ஆத்துக்கு குளத்துக்கு மேலே எப்படி கோழி வளர்க்குறீங்க? ஆல் ரைட், கரெக்டு. அதாவது நான் என்னென்ன மீன் வளர்க்குறேன்னு கேட்குறாரு. மீன் 3 வகைங்க ஐயா. அடிமட்டத்தில் மேயிற மீன், இடைமட்டம் நடுப்புல தண்ணியிலேயே நடுப்புல மேயிற மீன், மேலே உச்சியில் மேயிற மீன், இந்த 3 வகையான மீன் உண்டு. அதில் வகைக்கு 2 மீனா 6 மீன்களை வளர்க்குறேன். இதெல்லாம் கெண்டை மீன்கள். இந்த கெண்டை மீன்கள் ஒரு மீன் சாப்பிடாது. அப்போ அடியில் வளர்ற மீன் ஒன்று 2 சிசி உப்பெல்லாம் இருக்கும். வாயுதோ அப்படி திறந்து மூடும். வயிறு உப்பெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் செனையாக இருக்கும். நல்ல சத்து, நல்ல ருசியான மீன். இது சிசி சாதா கெண்டைன்னு பேர். அடுத்தது மிர்கால்னு ஒரு மீன். அதுவும் கீழே தான் மேயும், அடிமட்டத்தில் தான் மேயும். அது பேர் மைசூர் கண்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அடுத்தது இடைமட்ட மீன் 2. இந்த இடைமட்ட மீனில் ரோகு, அதாவது கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், அதுக்கு கோழிக்கண்டைன்னு பேர். அந்த மீனும் புல்கண்டை, புல்லையே சாப்பிடும் ஒன்று. அந்த மீனையும் சேர்த்து 2 மீன் இடைமட்டத்தில் மேயும். மேல் மட்டத்தில் மேயிற மீன் 2, கட்லாவும் வெள்ளிக்கண்டையும். கட்லான்னாக்கா மண்டை பெருசாக இருக்கும். வெள்ளிக்கண்டைங்கிறது செதில் இருக்காது, அப்படி வழவழன்னு இருக்கும். இந்த 6 வகை மீன்களும் என் குளத்தில் எல்லா குளத்துலையும் இருக்குது. இது இல்லாமல் அதே குளத்தில் கிஃப்ட்டுங்கிற ஆந்திரா ஜிலேபின்னு சொல்லுவாங்க, அந்த மீனும் வளர்க்குறேன். விரால் மீன் 2 கிலோ சைஸில் விரால் மீனும் இருக்குது இப்போது. ஆமாம், குளத்தில் வவ்வா மீன் சொல்கிறாங்கல்ல, ரூப்சந்து, அந்த மீனும் நம்ம குளத்தில் இருக்குது. எல்லா மீனுமே ஒரே குளத்தில் வளர்க்குறேன், 9 வகையான மீனை. அதனால் நம்ம பண்ணையில் எந்த மீன் வேணாலும் ஒன்று எந்த மீனாக இருந்தாலும் 200 ரூபா கிலோ. விரால் மீன் மட்டும் 400 ரூபா. கும்பல் அதிகமாக வரும். இன்றைக்கே நான் வந்துட்டு 42 கிலோ மீனை பிடிச்சேன். இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு 10 பேர் வந்துட்டாங்களாம், மீன் இல்லாமல் திரும்பி போயிட்டாங்க. அப்போது மீனுங்க இயற்கை முறையில் வளர்ந்ததுன்னா நல்ல ருசி இருக்கும். அதனால் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தயவு செய்து ஒரே ஒரு விவசாயத்தை செய்யாதீங்க, இன்டகிரேட்டடாக செய்யுங்க. அதை சேர்ந்தாப்புல அடுத்ததுன்னு செய்யும்போது தான் ஒன்றில் இல்லைன்னாலும் இன்னொன்றில் நமக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒரு வருஷம் நெல் வீணாக போகும், வேற ஒரு பயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய நஷ்டத்தை அது ஈடுகட்டும். அதனால தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யணும்னு உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். வேற என்ன வேணும்? கோழியா? கோழி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-70 கோழி தான் இருக்குது. இப்போதைக்கு குறைவாக தான் இருக்குது. என்கிட்ட பெங்கால் கூஸு, நாட்டு வாத்து, கருங்கோழி, நாட்டுக்கோழி. ஆனால் இந்த சண்டைக்கோழி அது இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. எதையும் நான் சிறப்பாக வளர்க்குறதே இல்லை. விட்டுடுவேன், பண்ணையில் உருவாக்கி விட்டுடுவேன். அது பட்டுக்கு மாந்தோப்பு இருக்குது, ஒரு 80-85 மாமரம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாந்தோட்டத்தில் ஆடு மாடு கோழி எல்லாம் அங்கேயே மேய்ஞ்சிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு எப்படி 100 மாம்பழத்தை என் ஆடு மாடு கோழி சாப்பிடுது. எனக்கு அதிலெல்லாம் ஒரு இதே கிடையாது, டார்கெட்டே கிடையாது. ஒன்றை சார்ந்து மற்றொன்று, ஒன்று இன்னொன்றுக்கு உணவாகுது. அதுதான் இயற்கை. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த கோழிகள்லாம் அது முட்டை போட்டுட்டு போயிடும். அதுக்கு ஒரு இடம் இருக்கும். பார்த்தா ஒரு நாளைக்கு 10-15 முட்டையிலேருந்து 20 முட்டை வரைக்கும் கலெக்ட் ஆகும். பசங்க பேரப்பிள்ளையும் இருக்காங்க, இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. கேட்குறவங்களுக்கு முட்டை கொடுப்போம், அவ்வளவுதான். அதில் ஒன்றும் பெருசாக டார்கெட் கிடையாது. அப்படி அதே அடை விழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட 4 கோழி அடை வச்சிருக்கு. அப்படியே இதாச்சுன்னா லாப்டில் தூக்கி வச்சுருவான் பேரன். கடைசி ரூமில் ஒரு லாப்டில் வச்சுட்டோன்னா ஒரு அன்னக்கொடையில் ஒரு கோழி அடை உட்காந்துருக்கும். அப்புறம் என்ன ராஜா வேணும்? வரியா? கோடை விடுமுறையில் வாயன். ஆனால் வந்தால் வேலை செய்யணும் அங்கே. ஏன்னா எந்த நேரமும் வேலை இருக்கும். எம்எஸ்சி படிக்கிற பேரனும் காலையில் 7:30 மணி வரைக்கும் வேலை செய்துட்டு தான் சாப்பிட்டுட்டு கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ஓடணும் காலேஜுக்கு. ஸ்கூலுக்கு +1 படிக்கிற பேரன் 8:30 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அவரை கொண்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம் ஒவ்வொரு நாளும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை செய்துட்டு தான் போகணும்.
தேவையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணையிலே இது பண்ணிக்குவது தான். பண்ணையிலே நாம் செய்துக்குவோம். அதை வாங்கி சாப்பிட்றது இதை வாங்கி சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணையில் கிடையாது. அப்படி தான் பண்ணை போய்கிட்டு இருக்கு, சிறப்பாக இருக்குது. பேர பிள்ளைங்க நல்ல ஒத்துழைப்பாக இருக்காங்க. வேற என்னுடைய ஃபோன் நம்பரா 73